கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவன் வாழ்நாளிலே நமக்கு ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில் கூட நம்ம இந்த 6வது வால்யம், அதாவது ரொம்ப முக்கியமாக பொது சிருஷ்டிக்கு வேண்டிய அநேக ஆலோசனைகளை ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனுடைய கிருபையினால இங்கே கூடி வந்து அவருடைய நல் வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டு வரோம். இந்த நாளில் கூட அந்த வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த பாடங்களை நாம் கேட்பதற்கு முன்பு நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்யலாம். ஜெபத்திலே நம்மை வழிநடத்த அன்பு சகோதரர் ராம் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவரை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இதோ இப்போ இந்த நாளில் கூட எங்களை சபையாக கூடி வர செய்து இந்த நாளில் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆலோசனைகளை அறிவுரைகளை கேட்க நாங்கள் இன்னும் திறந்த காதுள்ளவராய் திறந்த ஹிருதய உள்ளவராய் கேட்க எங்களையும் கூட இருக்கிற அன்பு சகோதர சகோதரியும் உங்களோட கரத்தில் கொடுத்து வேண்டுகிறோம். பிதாவே, எங்களோட சகோதரரை கொண்டு பேசப்போகிற ஒவ்வொரு ஆலோசனையும் நாங்கள் கேட்டு நாங்கள் அதை இன்னும் பகிர்ந்தறிந்து எங்களுடைய வாழ்க்கைகளை, எங்களுடைய செயல்களை, எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தமும் நீதியும் உள்ளதாய் மாற்ற எங்களுக்கு தேவையான சத்தத்தை எங்களோட சகோதரர் மூலமாக தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிதாவே, இப்படியாக ஆன்லைனில் இருக்கிற சகோதர சகோதரியும் உங்களோட கருத்தில் கொடுத்து வேண்டுகிறோம். அவர்களையும் நீர் உங்களோட பரிசுத்தாவை கொண்டு வழிநடத்துமாறு கூட வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக நாங்கள் கேட்ட மறந்த யாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர்ஸ். நாம் யாவரும் அமரலாம். இந்த நாளில் கூட மீண்டுமாக சகோதரர் ஜெபத்தின் வாயிலாக சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய கிருபை, நம்முடைய கண்களும் நம்முடைய காதுகளும் அவருடைய திட்டங்களை நாம் கேட்கும் பொழுது அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்பதையும் நம்ம அறிந்து உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்முடைய காதுகள் அவருடைய சத்தியங்கள் கேட்கும் பொழுது மெய்யாகவே நம் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து கவனித்து நாம் கேட்க நம்மை இந்த ஒரு சத்தியத்தின் மூலம் வழிநடத்த நம்முடைய அன்பு சகோதரர் டோனி அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. Very good evening, my dear brothers and sisters. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளுக்கான மாலைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு கூடுகைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துதலோடு கூட இந்த ஒரு கூடுகைக்கு வரவேற்கிறோம். இந்த நாளிலே கூட தொடர்ந்து தேவன் அவருடைய பக்தர்களை கொண்டு புது சிருஷ்டிக்கு தேவையான ஆலோசனைகளை நமக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார். புது சிருஷ்டியினுடைய ஐக்கியம், புது சிருஷ்டியினுடைய ஒருமைப்பாட்டு, புது சிருஷ்டியினுடைய ஒற்றுமை இந்த ஒரு நாளிலே கூட எந்த ஒரு நிலைமையில் அல்லது எந்த ஒரு காரியங்களை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்பதை கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இந்த கிளாஸஸில். ஓகேங்களா? சிறிய சிறிய காரியங்களாக இருந்தாலும் சபையில் நாம் ஐக்கியத்தோடு வாழும்போது சில முடிவுகள், சில தீர்மானங்கள், சில ஆலோசனைகளை சபை அங்கத்தினர் ஒவ்வொருவரும் சபைக்கு கொடுக்கும்போது அதில் இப்படியாப்பட்ட ஒரு ஆலோசனைகள் இருந்தால் மிகவும் நன்மையும் மிகவும் ஒரு
சபையினுடைய ஒரு பக்தி விருத்தியின் வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தான் இங்கே சகோதரர் நமக்கு அவருடைய இந்த எழுத்துக்களில் நமக்கு அவர் சொல்லக்கூடிய சில முக்கியமான காரியங்கள். ஓகேங்களா? ஸோ கடந்த வாரத்தில் கூட குறிப்பாக சகோதர சகோதரிகளே, நாம் எந்த ஒரு பகுதிக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் அல்லது புது சிருஷ்டியாக தேவனால் அழைக்கப்பட்டு புது சிருஷ்டியாக நான் குழந்தை பருவத்திலிருந்து முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு ப்ராசஸில் இப்படியாப்பட்ட புது சிருஷ்டிகள் கூடக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லது சேரக்கூடிய விஷயங்களில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத கூட நம்ம கடந்த வாரத்தில் கவனித்தோம் இல்லைங்களா? அசம்பிளிங் டுகெதர் அல்லது சகோதர ஐக்கியங்கள், சகோதரருடைய கூடுகைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு கொண்டு வரார் சகோதரர். இது எந்த கோணத்தில் நமக்குள்ளே கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆவிக்குரியமான வளர்ச்சிக்கு, ஆவிக்குரியமான ஐக்கியத்துக்கு, ஆவிக்குரியமான பலன் அடைவதற்கு இந்த ஐக்கியங்கள் மிகவும் தேவையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கோணத்துக்குள்ளே வரும்போது இந்த விஷயங்களை நமக்கு ஒரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆலோசனையை கொடுக்குறார். ஸோ இந்த விஷயம் இந்த ஆலோசனைகளை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம எதை மறந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, புது சிருஷ்டியாக நாம் அழைக்கப்பட்டு ஒருவேளை நம்முடைய இல்லங்களிலே குடும்பமே முழுமையாக அர்ப்பணிக்காத நிலைமையில், இன்னும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ தேவன் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னா, இப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்திலே புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமோ மிக முக்கியமாக குடும்பங்களை முதலாவதாக கவனிக்க வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணுங்க, இதை மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னும் போது, இதுதான் சகோதரர் எழுதும் போது கூட என்ன சொல்கிறேன்னா, இதுதான் நம்ம மேல் இருக்கக்கூடிய முதலாவது கடமை. ஏன் அப்படின்னா, தேவன் இந்த குடும்பத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த குடும்பத்தை நடத்துவது புது சிருஷ்டிக்கு மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. அந்த ஒரு விதத்தில் அந்த குடும்பத்தை நடத்த ஞானமும் அறிவும் ஆலோசனைகளும் எங்கேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதர ஐக்கியங்களில் அது கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இந்த ஐக்கியத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது சில காரியங்களிலே நம்ம தவறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத கூட நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஐக்கியங்களை ஒரு சகோதரனோ சகோதரியோ முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அல்லது இந்த ஐக்கியத்துக்கு ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த ஐக்கியத்தை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் ஒரு சகோதரனோ சகோதரியோ செய்யாவிட்டால் அவர்களுக்குள் என்ன ஒரு காரியங்கள் அல்லது எந்த ஒரு விஷயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2-3 பாயிண்ட்டை லாஸ்ட் டைம் நம்மளுக்கு பிரதர் கொண்டு வந்தார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, அவருக்குள்ள ஏதோ ஒரு ஆவிக்குரியமான நோய் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுங்க, அவர் கவனிக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை அந்த நோய் ஆவிக்குரியமான பெருமையோ அல்லது தனக்கே இருக்கக்கூடிய என்னங்க அந்த ஞானம் தனக்கு உரியதாக இருக்கிறது, செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? தனக்கு உரிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ போகுதோ அப்படின்ற ஒரு விஷயம்.
ஸோ நான் போய் எந்த ஐக்கியத்திலையும் எந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள எனக்கு தேவையில்லை. தனிப்பட்ட விதத்தில் தேவன் என்னோடு கூட பேசி தேவனுக்கிட்ட நான் உறவாடும் போது எனக்கு இன்னும் அதிகமான ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு தவறான கருத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வகுப்பாரை கூட நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை தான் நம்ம கடைசியாக பார்க்குறோம். ஆனால் பிரதர் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ரீதியான வகுப்பாருக்கு தேவன் எந்த ஒரு வாக்கு தத்தத்தையும் தனிப்படையாக கொடுக்கல. எப்போ இந்த சிந்தனையிலிருந்து வெளிவந்து சகோதர ஐக்கியங்களிலே கலந்து சகோதர ஐக்கியங்களிலே அவர்களுடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அப்போ தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் அவர்களுக்கு உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ ஒருவேளை இந்த ஐக்கியத்தின் விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்துக்கு தேவையான போஷிப்பை கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்ரி ஜாயிண்ட் சப்ளையத் அப்படின்னு வரும் சரிங்களா. ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்துக்கு போஷிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் தேவன் அவருடைய திட்டத்தில் வச்சிருக்கிறார். நம்ம ஏற்கனவே அநேக பாடங்களை படிக்கும்போது நம்ம என்ன கவனிச்சோம்னா, தேவன் சபையினுடைய பக்தி விருத்திக்காக அநேக சகோதர சகோதரிகளை வெவ்வேறு ரீதியில் ஒரே சகோதரனுக்கோ ஒரே சகோதரிக்கோ எல்லா தாளந்தையும் கொடுத்து சபையில் தேவன் நடத்துவதில்லை. தேவனுடைய அமைப்பே எப்படின்னாக்கா, ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரிக்கும் அவர்களுக்கு ஏற்ற அந்த தாளந்தை கொடுத்து அந்த தாளந்துகள் ஒட்டுமொத்தமாக சபைக்கு அது உபயோகமாகும்படி தான் தேவன் அவருடைய திட்டத்தில் வச்சிருக்கிறார். அதான் அப்போஸ்தலன் பவுல் எவ்வளோ கிளியராக உணர்ந்து எழுதுறாருன்னா, சபையை கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது அவர் சொல்றாரு, ஒவ்வொரு அங்கங்களும் இன்னொரு அங்கத்துக்கு என்னவா இருக்குங்களா, அது உபயோகமாக இருக்கு, அது அவருக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது அப்படின்னும் போது இது எப்படி நமக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐக்கியங்களிலே சரிங்களா, இந்த கேதரிங்கில், இந்த அசம்பிளியில் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகள். இதுதான் பிரதர் அந்த ஒரு கோணத்தை கவனித்து பார்க்கும்போது அதன் மேலே அவருடைய கவனத்தை செலுத்துகிறார். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம இந்த விஷயங்களை கவனித்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இந்த ஐக்கியங்களுடைய விசேஷித்தம் என்ன, இந்த கூடுகைகளில் நாம் காணக்கூடிய விஷயங்கள் என்ன, அல்லது இந்த கூடுகைகளிலே நாம் எப்படி கலந்து கொள்ள வேண்டும், இந்த கூடுகைகள் எவ்வாறாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அந்த கேள்விக்கு உரியதான ஒரு பதிலை கூட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 311 311ஆம் பகுதியில் ஆங்கிலத்தில் இருக்கிறோம். தமிழில் சிஸ்டர் 402. ஓகே. தமிழில் 402ஆம் பேஜில் நம்ம இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். உங்கள்கிட்ட வால்யூம்ஸ் இருந்தால் தயவு செய்து அந்த வால்யூம்ஸை எடுத்து நீங்கள் உங்கள் முன்னால் வச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய சில பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த வால்யூம்ஸை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, இந்த கூடுகைகள், இந்த ஐக்கியங்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஐக்கியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ. ஓகேங்களா. உலகத்தில் அநேக கிறிஸ்துவர்கள் அநேக ஐக்கியங்களிலே கூடுகிறார்கள். நாம் இருந்த பழைய விசுவாசங்களில் ஐக்கியங்களில் இருந்தோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு இந்த ஐக்கியங்கள் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஐக்கியங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், எதை மையப்படுத்தி இந்த ஐக்கியங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இப்போ சிஸ்டர் படிப்பாங்க. நம்ம படிக்கலாங்க சிஸ்டர். இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் எண்ணிக்கைக்கும் ஆடம்பரத்திற்கும் புகழ்ச்சிக்கும் யாசிக்க கூடாது. ஆனால் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களில் 2 அல்லது 3 பேருக்கு என்பதாகும். மேலும்
அப்போஸ்தலர் மூலமாக வருகின்ற புத்திமதி சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்பதாகும். ஒரு பிரிவினையின் ஆவியை ஆண்டவரும் அப்போஸ்தலரும் இங்கே கற்றுக் கொடுக்கவில்லை. சபை கூடி வரும்போது அது உலக பிரகாரமான கூடுதலாக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அப்படியாக காணப்படக்கூடாது. ஆனால் அது கிறிஸ்தவ கூடி வருதலாக ஆண்டவருடைய கிருபையை அறிந்து கொண்டவர்கள் கூடி வருகிற இடமாக இருக்க வேண்டும் என்கிறார். உலக பிரகாரமானவர்களை இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்கள் உலகத்தார் அல்லாதது போன்று அவர்களும் உங்களுடையவர்கள் அல்ல. அவர்கள் சங்கீதத்தினாலோ அல்லது வேறு அம்சங்களினாலோ கவரப்பட்டால் ஆண்டவரின் கட்டளையின் நோக்கம் நிறைவேறாது போகும். ஏனெனில் எங்கே உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை காணப்படுகிறதோ அப்போது சபை கூடி வருதலின் முக்கிய நோக்கம் மறைந்து போகும். அந்த முக்கியமான நோக்கம் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொள்வதும், ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்வதும், மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்பதும் ஆகும். ஓகேங்க சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இப்போ கவனித்தோம், சிஸ்டர் படிச்சிருது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட்ஸுங்களை கொடுத்தாங்க. சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, கூடுகை அப்படின்னு வரும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய கூடுகைகள் எப்போ ரொம்ப பாப்புலராக ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனம் அதிகமாக இருக்கும்போது. இல்லைங்களா? இது நேச்சுரலாக மனுஷனுடைய ஒரு இயல்பு. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு உதாரணத்தை கொடுக்கணுன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு எந்த கடையில் ரொம்ப ரஷ் இருக்கோ என்ன பண்ணுவாங்க, அந்த கடையில் தான் ஃபஸ்ட்டு எதனா வாங்குவோம். ஏன் அப்படின்னா, எல்லாமே நல்லா இருக்கும், இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் இல்லைங்களா? அதே போல தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மண்டலத்தில் கூட எதன் மேலே சபைகள் நிரப்பப்படுகிறதுனா, அநேக ஜனங்கள் ஒரு சபைக்குள்ளே போனாங்கன்னா அந்த சபை என்னங்க தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு சபையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இன்னும் அதிக பேர் அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது நம்ம சாதாரணமாக உலகத்தில் கவனிக்கிறோம். ஆனால் எங்கள் சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுகை அப்படின்னும் போது எண்ணிக்கைகளின் மேல் உங்கள் கவனத்தை செலுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். டோன்ட் கிரேவ் ஃபார் நம்பர்ஸ். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம சில சமயத்தில் ஒரு அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் என்ன பண்ணிடுவோம், கொஞ்சம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம கூடக்கூடிய உத்தேசம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சிட்டோன்னா, அங்கே பிரதர் அத்தான் சொல்கிறாரு, 2 அல்லது 3 அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறபடியால் கூடுகை மிகவும் பெரிதாக இல்லாதிருந்தாலும் அதனுடைய மையமான காரியம் என்னன்றதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, ஒரு உலக பிரகாரமான ஒரு கூடுகைக்காக இல்லாமல் இல்லைங்களா, இப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு அசம்பிளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கே உரியதான ஒரு சந்தோஷம், அதுக்கே உரியதான ஒரு சர்ச்சைகள் இதெல்லாம் நடக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாமோ சேரக்கூடிய இந்த கூடுகைகள் இப்படி உலக பிரகாரமான ஒரு கூடுகைகளாக இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ கூடுகை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, தேவனுடைய கிருபையை சரியாக புரிந்து கொண்டு அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாம் முழுமையான அர்ப்பணிப்புக்குள் நாம் நடக்க வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு நாம் இந்த கூடுகைகளிலே சேர வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஓகேங்களா? தேவனுடைய கிருபையில தான் என்ன பண்ணியிருக்கிறோங்க, இந்த சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்த்துருக்கிறோம், தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிஞ்சிருக்கிறோம். இதையெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த கூடுகைக்கு வரும்போது, இந்த கூடுகையில் தேவனுடைய என்னங்க தேவ ஜனங்களின் மூலமாக பக்தி விருத்தி அடைய நாமோ பிரயாசங்களை படணும். அந்த பக்தி விருத்தியை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பின்
முழுமை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இந்த விஷயத்தை சொல்லும் போது இங்கே என்ன சொல்கிறாரு பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடுகைகளிலே விசேஷமாக இந்த சத்தியத்தை அறியாத இருக்கக்கூடியவர்களுக்கு என்னங்கோ நீங்கள் அதிகமான ஒரு இன்விடேஷனை கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ எதற்காக அப்படின்றது வரப்போகிற கேள்விகளை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையாக கொடுக்குறாரு. ஓகே, அவங்கள உதறி தள்ளுவதோ அல்ல அவங்கள அசட்டை பண்ணுவதோ அல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எதற்காக இந்த சத்தியத்தை அறியாதவர்கள் இந்த ஒரு கூடுகைகளில் நாம் என்ன பண்ணுறாங்களா வலியுறுத்தி அவர்களை அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை மொத்தம் கவனிக்கலாம். வரப்போகிற கொஸ்டின்ஸில் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது உலகத்தின் ஐக்கியத்துக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஐக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் ஐக்கியங்களிலே எதன் மேல் எதை மையப்படுத்தி இல்லது எது மேலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வரக்கூடிய ஜனங்களை இல்லைங்களா, அந்த ஒரு கூடுகைக்கு வரக்கூடிய ஜனங்களை வெவ்வேறு ரீதியில் அவர்களை ஆக்கர்ஷிக்கும்படியாக அட்ராக்ட் பண்ணும்படியாக மியூசிக்கு இல்லைங்களா, மியூசிக்கு அதே போல் அவங்களுடைய பேச்சின் வல்லமை இதையெல்லாம் கொண்டு தான் என்னங்கோ அந்த கூடுகையில் வரக்கூடிய ஜனங்களை அவர்கள் கவர்ச்சிப்பார்கள் இல்லைங்களா? இப்படியாப்பட்ட ஒரு கவர்ச்சியான காரியங்கள் இந்த கிறிஸ்துவ கூடுகையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்கிறார் இல்லைங்களா? இங்கே சொல்கிறார் பாருங்க, இஃப் தே ஆர் அட்ராக்டட் ஐதர் பை மியூசிக் ஆர் அதர் ஃபீச்சர்ஸ் the spirit of assembly is lost. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் இப்போ இல்லைங்களா, ஏதோ ஒரு சபைக்கு யாரோ போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உலகத்தில் பார்க்கும்போது எதுக்காகனா அவங்களுடைய ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய மியூசிக் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அவங்களுடைய சாங்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய அவங்களுடைய பேச்சு திறமை நல்லா இருக்கு. இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அசம்பிளியில் அப்படியாப்பட்ட ஒரு கவர்ச்சியை நாம் அந்த கவர்ச்சிக்குள்ளே நம்ம ஈடுபட்டுட்டோம்னா வந்திருக்கிற உண்மையான நோக்கம் என்ன ஆகிடும்ன்றாரு, இட் வில் பி லாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் சகோதர சகோதரிகளே. ஸோ ஆகையால் அப்படியாப்பட்ட ஒரு ஜனங்களை கவர்ச்சிக்க நாம் இந்த செயல்களில் ஈடுபட்டோமானால் அது உலகத்தின் ஒரு ஐக்கியமாக அது மாறிவிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கூட கொண்டு வரார் சகோதர சகோதரிகளே. ஸோ மையமான ஒரு விஷயம் என்ன இந்த கூடுகைகளிலே அப்படின்னு பார்க்கும்போது ஒருவரை பலப்படுத்துவது, பில்டிங் அப் யுவர் செல்ஃப், ஒருவரை ஸ்திரப்படுத்தி இந்த விசுவாசத்தில் நிற்க வைப்பது, தேவ வார்த்தையை கொண்டு பலப்படுத்துவது, தேவ வார்த்தையை கொண்டு எச்சரிப்பது, தேவ வார்த்தையை கொண்டு கண்டிப்பது இல்லைங்களா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் நிலைத்து ஒருவரை என்னங்க ஊக்கப்படுத்துவதோ, வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒருவரை அனுதினமும் ஒருவரை என்ன சொல்லுங்க புத்தி சொல்லிக்கோங்கன்ற. யோசித்து பாருங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைங்க, அங்கே வசனம் படிச்சிங்கன்னா டெய்லி அப்படின்னு வருதுங்க. ஏன் அப்படின்னா நாட்கள் மிகவும் கொடியதாக இருக்கிறது, கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு ரொம்ப என்னங்க ஆப்டான ஒரு வசனம். ஏன் அப்படின்னா இந்த சத்தியத்திலே வாழும்போது சாத்தானுடைய சூழ்ச்சிகள் வெவ்வேறு ரீதியில் நம்மை தாக்கும் போது நாம் திசை மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை அறியாமல் இருக்கும்போது பிறர் நமக்கு அதை எடுத்து காண்பிக்கக்கூடிய ஒரு செயலிலே ஈடுபட்டால் பொறுமையோடு அதை சிந்தித்து அதை சரிப்படுத்தி கொள்ளதான் இந்த ஐக்கியங்கள். ஆனால் மாறாக உலகத்தின் ஆவியிலே இந்த கண்டிப்பை நாமோ
எதிர்த்தோமானால் தேவன் முன்பாக என்னங்கோ நாமோ மிகவும் டேஞ்சரான ஒரு கண்டிஷனில் இருக்கோன்றத நம்ம மறந்துடக்கூடாது சகோதர சகோதரிகள். ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. இந்த விஷயங்களை சொல்லும்போது எடிஃபையிங் ஒன் another, இன்சீட்டிங் ஒன் another, லவ் அண்ட் குட் ஒர்க்ஸ் இல்லைங்களா. நற்கிரியையும் அன்பில ஒரு கூடுகை இருந்தால் அதில் சபையார் வளர்ச்சி அடைவாங்கோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும்போது கடைசியாக ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃப் படிக்கலாம் சிஸ்டர். தீய நோக்கம் உள்ளவர்கள் பாருங்க, தீய நோக்கம் உள்ளவர்கள் அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒன்றாக கூடட்டும். நல்நடத்தை உள்ளவர்கள் தங்களை போன்றவர்களோடு ஒன்றாக கூடட்டும். ஆவியினால் மறுபிறப்பை பெற்றவர்கள் சபையாக கூடி தங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் தம்முடைய வசனத்தில் காட்டியிருக்கிறபடி செய்யட்டும். ஓகேங்களா. இங்க என்ன சொல்றாருன்னா கன்க்ளூஷனா இந்த ஒரு கேள்விக்கு என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்தோம் இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு கூடுகைகள் எவ்வளவு முக்கியம், இந்த கூடுகைகளில் எந்த கருத்தோடு நாம் இந்த கூடுகைகளில் என்னங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்த கூடுகைகளில் நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும் வீட்டுக்கு இல்லைங்களா, இந்த கூடுகையை எப்படி மையப்படுத்தணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளை கவர்ச்சிப்பது தேவ வசனமா அல்லது நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சில கிரியைகளா, இதை கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இங்கே காரியங்களை சொல்லும் போது அதனுடைய மைய ஒரு கருப்பொருளே என்னன்னா, நம்ம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் பலப்பட வேண்டும். அந்த கூடுகைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோன்னா அது வேஸ்டாக போகக்கூடாது. அது நம்ம அந்த ஜபத்தோடு அந்த முயற்சியோடு தேவ கிருபையை உணர்ந்து நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து நாம் சரிப்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலைமையில வந்தா இங்க நிற்கக்கூடிய எல்லா ஸ்பீக்கருடைய மெசேஜும் கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா. நம்ம ஸ்பீக்கரை செலக்ட் பண்ணுறது தேவையில்லாத இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படியாப்பட்ட ஒரு பலன் கொண்டதாக இருக்கும் சகோதர சகோதரிகள். சரி, இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போது கன்க்ளூஷன் பிரதர் சொல்றாரு, தீமையை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்னங்க ஒன்று கூடி அவர்கள் ஐக்கியப்பட்டால் அவர்கள் செய்யட்டும் அப்படின்றார். ஓகேங்களா. ஆனா தேவ பிள்ளைகள் இங்க சொல்றாரு, தேவ ஆவியிலே வளர்ந்து பலன் பெற்று தேவ வார்த்தையிலே நிலைச்சி நிற்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளே நாம் கூடுவது மிக முக்கியமாக இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம கூடும்போது நம்முடைய நற்கிரியைகள் நம்முடைய அன்பு இதெல்லாமே நம்ம காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது எப்படி நம்ம காண்பிக்க முடியும்னா, இந்த ஐக்கியத்திலே நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் வெளிச்சம் தேவனுடைய வார்த்தைகள், இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஓகே, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சத்தியத்தில் இல்லாதவர்கள் அல்லது இந்த வெளிச்சத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அப்படின்றதோட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாதவர்களை சபையினுடைய இந்த ஐக்கியத்தில் நாம் அவர்களை சேர்க்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஒரு வெளிச்சத்தில் இல்லாதவர்களை நீங்கள் அதிகமாக அந்த கூடுகைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்களா, வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டோட்டலாக இந்த சத்தியத்தை தெரியாத இருக்கிறவர்களுக்கு சபையில் என்னங்க அந்த ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடாதா, அல்லது அவர்கள் ஒரு வேளை விருப்பப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும், அதுதான் கேள்வி. ஓகேங்களா. நம்ம டோட்டலாக அவங்களை என்ன பண்ண முடியாதுங்க, தடை செய்ய முடியாது. ஒரு வேளை விருப்பப்பட்டு அவர்கள் முன் வந்தால் அந்த சபையில் என்ன காரியங்கள் மேல் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும்ன்றத இப்போ சிஸ்டர் படிக்கிறாங்க பாருங்க, கவனிக்கலாம் சிஸ்டர். ஆனால் அவர்கள் இதை உதாசீனப்படுத்தினால் அனுகூலமற்ற விளைவுகளின் குற்றச்சாட்டு சபையின் தலையாய் இருக்கிறவர் மேலேயோ அல்லது சரியான வழியை வற்புறுத்தி தங்களுடைய சொந்த ஜீவியத்தில் அதை மாதிரியாக நடந்து காட்டிய அப்போஸ்தலர் மேலேயோ சுமத்தக்கூடாது. ஓகேங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் கன்க்ளூஷன் கொடுத்தாங்க சிஸ்டர். என்னன்னாக்கா, ஒருவேளை இந்த
ஐக்கியங்களிலே தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல், இல்லைங்களா, சகோதர சகோதரிகளை அவர்கள் செழிக்கக்கூடிய விஷயங்கள் வேற ஏதாவது இருந்தால் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனையும் சரி, இயேசு கிறிஸ்துவையும் சரி, அப்போஸ்தலர்கள் கொடுத்த அறிவுரைகளும் சரி, இதை நம்ம என்னங்கோ அதை கடைப்பிடிக்காத நம்ம இருந்தோம்னா அவங்க மேல நம்ம எந்த விதமான குற்றச்சாட்டையும் நம்ம வைக்க முடியாது என்ற ஒரு பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்றாங்க. கண்டினியூ பண்ணலாம் சிஸ்டர். வெளியாட்கள் சபை கூட்டங்களுக்கு வருவதற்கு பாருங்க, வெளியாட்கள் சபை கூட்டங்களுக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது என்பதை இது குறிக்கவில்லை. அவர்கள் உள்ளே வந்து உங்களுடைய ஒழுங்குகளை கடைபிடிப்பார்கள் என்றால் உங்களுடைய பரிசுத்த சம்பாஷணையினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நற்கிரியைகளை செய்யும்படியாக அன்பாய் இருக்கும்படியான புத்திமதிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட திவ்ய வார்த்தை போன்றவைகளுக்கும் விருப்பம் காட்டி உள்ளே வர விரும்பினால் அவர்கள் தடை பண்ணப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:24 அப்போஸ்தலர் இதை மிக தெளிவாக அறிவிக்கிறார். நாம் குறிப்பிட விரும்புகிற கருத்து என்னவெனில், சபை கூடி வருதல் என்பது அவிசுவாசிகள் கூடி வருவது என்பதல்ல. அந்த இடத்தில் பாவிகளுடைய மனங்களை உடைக்கும்படியாக முயற்சிகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகின்றன. பாவி வருவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவருக்கென அர்ப்பணித்தவர்கள் மத்தியில் காணப்படும் கிரமத்தையும் அன்பையும் காணும்படி தனித்து விடப்படல் வேண்டும். இவ்விதமாக அவன் முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் சபையில் காணப்படுகிற பரிசுத்தத்தின் ஆவியையும் தூய்மையையும் கண்டு அவனுடைய பாவத்தின் நிமித்தம் கண்டித்து உணர்த்தப்படுவான். மேலும் அவன் ஆண்டவருடைய ஜனங்கள் மத்தியில் காணப்படுகின்ற கிரமத்தையும் சத்தியத்தில் உள்ள அழகையும் நோக்குவதன் மூலம் உபதேசத்தை குறித்த தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்ள வாய்ப்புண்டு. இது ஆண்டவருடைய ஜனங்களின் கூட்டங்களின் பொதுவான நோக்கத்தை பார்க்கும்படி செய்கிறது. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோன்னா, பொதுவாக இந்த ஒரு சத்தியத்தின் வெளிச்சத்தில் இல்லாதவர்களை நாம் சபைக்குள்ள அனுமதித்தால் நம்முடைய மனநிலைமைகள், நம்முடைய சபையினுடைய ஒரு சிந்தனை எதன் மேல் இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன ஒரு ஆலோசனை கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஐக்கியத்தில் அல்லது இந்த ஒரு சத்தியத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள் வெளியே இருக்கக்கூடியவர்களை இந்த ஒரு ஐக்கியங்களுக்கு அழைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து அல்ல. மாறாக அவர்கள் இந்த ஒரு சத்தியத்தின் வெளிச்சத்தின் மேல் அவர்களுடைய இன்ட்ரெஸ்டை காண்பித்து இங்கே இருக்கக்கூடிய ஒழுங்குமுறைகள், இங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளை அவர்கள் நன்கு அறிந்து அதிலே அவர்கள் கலந்து கொள்ளும்போது அதுக்கு எந்த விதமான தடையும் நாம் எழுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்டை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அப்படியாப்பட்ட ஒரு வகுப்பார் கூடுகைகளுக்கு வரும்போது இங்கே கூடக்கூடிய பரிசுத்தவான்கள், பரிசுத்தமான சம்பாஷணைகள், பரிசுத்தமான ஐக்கியங்கள், பரிசுத்தமான அன்பு அவர்களுக்கு என்னவா இருக்குங்க, ஒரு ஆசீர்வாதமாக அவர்களுக்கு காணப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பாயிண்டை கொண்டு வர்றார். ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ சில சமயங்களில் இந்த காரியங்களை நாம் மறந்துடுறோம், சில சமயங்களில் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவான ஐக்கியங்களில் இந்த விஷயங்கள் சில சமயத்தில் தவிர்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எதற்காக குறிப்பாக இந்த சத்தியத்தின் விஷயங்களில் பொது ஜனங்களுக்கு நாம் சில நிபந்தனைகளை போடுறோம் அப்படின்னா, ரொம்ப ஆழமான சில சத்தியங்கள் பேசப்படும் போது சில சமயங்களில் புதிதாய் வருபவர்களுக்கு ஒரு இடரல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு காரணம் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஓகேங்களா? ஒரு புதுசாக வரக்கூடிய ஒரு மனுஷன் திருத்துவத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது, அவர் ட்ரினிடேரியனாக இருந்தால் அவருக்கு பேசிக்கான சில விஷயங்கள் தெரியாமல்
அவர் டைரெக்டாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து உக்காந்தாருன்னா அவர் இடல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதால தான் அந்த கூடுகையில் நாம் வந்து சில சமயங்களில் அதை தவிர்க்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு வேளை இந்த ஒரு ஐக்கியத்துக்கு வரணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சகோதரர் நம்மளுடைய படிப்பினைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதை வாசிக்கலாங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். ஓகே, இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் ஒரு சூழ்நிலை என்ன சொல்றேன்னா ஒரு என்வாயர்மெண்ட்டை கொண்டு வரார். ஒருவேளை அவ்விசுவாசியானவன் சபைக்குள்ள வந்தா எப்படி அவனை நாம் பாவிக்க வேண்டும், எப்படி அவனை நம்ம வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளை சொல்றாரு, இந்த ஒரு ஐக்கியமானது அவ்விசுவாசிகளின் ஐக்கியம் அல்ல, மாறாக அவ்விசுவாசிகளினுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்தை துன்புறுத்தவும் ஒரு மனுஷனுடைய பாவங்களை வெளியாக்கக்கூடிய ஒரு கூடுகைகளாக இருக்கும். அது டு பிரேக் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் இல்லைங்களா. ஆனால் நம்ம ஐக்கியங்களோ அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு கூடுகையில் ஒரு அவ்விசுவாசி வரும்போது அவனுக்குள்ள அவன் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு எவ்வளவு அந்த ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, ஹவு த லவ் ப்ரிவேல்ஸ் இன் த அசம்பிளின்றார். அந்த தேவன் அன்பு எவ்வளவாக அந்த ஐக்கியத்திலே காணப்படுகிறது அவ்வளவோ அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றார். எதுக்காகனா சகோதர சகோதரிகளே, தேவ சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய திட்டங்களை சபையார் கேட்கும்போது அல்லது பேசப்படும் போது அவருக்குள்ள ஒரு உணர்த்துதல் நிச்சயமா வரும் அப்படின்ற ஒரு உணர்வுல நாம அந்த ஒரு வகுப்பாரை நாம் என்ன பண்ணங்களா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. ஸோ அங்கே என்ன விஷயத்தை சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ அல்லது குற்ற உணர்வு அவரை ஒரு வேளை இந்த வசனங்களை கேட்ட பிறகு அந்த குற்ற உணர்வை அவர் உணர்ந்து அவர் சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்லது பரிசுத்தத்தின் விஷயங்களின் மேல் அவருடைய கவனத்தை அவர் கொண்டு வரும்போது அவர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும்ன்றதை தான், அந்த ஒரு உத்தேசத்தில் தான், அந்த ஒரு சிந்தனையில தான் இந்த அவ்விசுவாசிகளை நாம் சபைகளுக்குள்ள அவர்கள் ஒரு வேளை வரும்போது அவர்கள் கலந்து கொள்ளும் போது சபை செய்யக்கூடிய முக்கியமான காரியம், சபையினுடைய நோக்கம், சபையினுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்ன்றதை ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஒரு அவ்விசுவாசி வரும்போது சபையில் ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் அல்லது சபையில் அதிகமான பிளவுகளோ அதிகமான சண்டைகளோ இருந்தால் அந்த அவ்விசுவாசி என்ன செய்யணும் இல்லைங்களா? சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு சபையானது ஒரு பெரிதான தவறுக்குள்ள போய்கொண்டிருக்கிறதுன்றதை கூட நம்ம கவனிக்கிறோம். இதுதான் அப்போஸ்தலன் பவுலுடைய அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23 26 ஒரு வாட்டி வாசிச்சிடலாம் சிஸ்டர். அந்த சம்பவத்தினுடைய ஒரு விஷயத்தை தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23 26 வசனங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான்.
அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப கிளியரா சொல்றார். அவனுடைய அந்தரங்கங்கள் இல்லைங்களா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகள், அவனுக்குள் இருக்கக்கூடிய அவ்விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தவறான என்னங்க உபதேசங்களுடைய காரியங்கள், இதெல்லாமே அவனுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்து சரியான ரீதியிலே சத்தியத்தை புரிந்து அவன் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள சபையார் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க சொல்றதை நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, ரொம்ப அருமையான ஒரு காரியங்கள். ஏன்னா யூஸ்வலாக இதெல்லாம் நம்ம சபைகளில் என்ன பண்ணுறோங்க, நம்ம அப்பப்போ சந்திக்கிறோம். ஆனால் அதை அநேக சமயங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு வரும்போது அந்த கன்வென்ஷனில் எத்தனையோ பேர் புதுசாக வராங்க, எத்தனையோ பேர் என்னங்க அவ்விசுவாசிகள் வராங்க, எத்தனையோ பேர் சத்தியத்தை தெரியாத இருக்கக்கூட வராங்க. அங்கே வரும்போது நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய ஐக்கியங்கள், நம்முடைய நடத்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கணும். அங்கே அதான் அதன் மேலே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னா நம்ம சில சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான் இல்லைங்களா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதில் எத்தனையோ பேர் மிகவும் புதிதானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன ஒரு இவர்களுக்குள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு உபதேசம் இருக்குன்னு பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரே நாளில் இந்த சத்தியத்தின் உபதேசத்தை அவங்களுக்கு சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யலான்னா நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்துவனாய் நம்முடைய குணாதிசயங்களின் மூலமாக அவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாம் என்னங்க நம்முடைய நடத்தையின் மூலமாக அவர்களுக்கு இதை காண்பிப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதை கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கூடுகைகள் இப்போ நம்ம ஒரு சபை ஐக்கியம், ஒரு கூடுகை அப்படின்னும் போது இதுக்கே உரியதான ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. ஒரு 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 என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு நியமங்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு கூடுகை அப்படின்னும் போது ஒரு பாட்டு, ஒரு ப்ரேயரு, டிஸ்கோர்ஸு இல்லைங்களா, ஒரு ப்ரேயர், ஒரு சாங், இப்படி தான் நம்முடைய ஒரு செட்டப் இருக்குது. ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் கூடும்போது என்ன ஒரு நியமங்களை அவர்கள் நடத்தினார்கள், எந்த சிஸ்டமில் கூடுகைகள் இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பார்த்தோமானால் அந்த கூடுகைகளில் என்ன காரியங்கள் மிக முக்கியமாக நடந்து கொண்டிருந்தது என்று கூட நமக்கு கொஞ்சம் தெளிவாகும் இல்லைங்களா. நம்ம வந்து இப்போ என்னன்னாக்கா ஒரு 50 இயர்ஸா இல்லை 40 இயர்ஸா நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நடத்தி வந்த சில காரியங்களின் மேலே நம்ம கூட அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறோம். ஆதி சபையில் எப்படி காரியங்கள் இருந்தது, எதன் மேல் அவருடைய கவனங்கள் இருந்தது, எப்படி இவங்க வந்து அந்த ஐக்கியங்களை ஒழுங்குபடுத்தினார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம பார்க்கும்போது சகோதரர் வந்து அதுக்கே உரியதான ஒரு ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்குறாரு. இது எந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆஃப் த மீட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். தமிழில் தலைப்பு என்ன சிஸ்டர்? கூட்டங்களின் தன்மைகள். பாருங்க, கூட்டங்களின் தன்மைகள். எந்த தன்மையில இந்த கூட்டங்கள் ஆதியிலே நடத்தப்பட்டது, அந்த கூட்டங்களில் என்ன காரியங்கள் மேல் கவனம் செலுத்தினார்கள் அப்படின்றத நம்ம வேதத்தின் இசைவாக அப்போஸ்தலர்களினுடைய சில அறிவுரைகளால் நம்ம இந்த ஒரு பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பிரதர் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தோடு கூட ஆரம்பிக்கிறார். அதை இப்போ சிஸ்டர் படிப்பாங்க, கேட்கலாங்க. கூட்டங்களின் தன்மைகள். முதலாவதாக மற்ற பகுதிகளில் கூறியது போன்று இதை குறித்து சொல்வதென்னவென்றால், ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வார்ப்பு, இரும்பு போன்ற உறுதியான சட்ட திட்டங்கள் கிடையாது. அவர்கள் தங்களுடைய நாட்டின் நேரத்தின் மாறுபடுகின்ற நிலைமைக்கு ஏற்ப தங்களை அனுசரித்து கொள்ளும்படி சுயாதீனத்துடன் இருக்கிறார்கள். தெளிந்த புத்தியின் ஆவியை அபியாசப்படுத்த சுயாதீனம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தை நாடவும் அன்பின் பிரமாணத்தின் கீழாக ஆண்டவரின் குணாதிசயத்தின் சாயலை எந்த அளவிற்கு அவர்கள் பெற்று இருக்கிறார்களோ அதை வெளிப்படுத்தவும் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அந்த அன்பின் பிரமாணம் நிச்சயமாகவே ஆரம்ப கால சபையின் பழக்கங்களில் இருந்து புதியவைகள் அல்லது மாற்றங்களை கொண்டு வருவது சம்பந்தமாக பணிவை வற்புறுத்தும். அது அடிப்படையான மாற்றங்கள் தேவை என்று அறிந்து கொள்ளும் சமயத்தில்
தவிர மற்ற சமயங்களில் அப்படி செய்ய தயக்கம் காட்டும். ஓகே, அப்போ அது முடிச்சிடுங்க சிஸ்டர், கம்ப்ளீட் பண்ணு. அப்படியே செய்யும் போதும் ஆதிகால சபையின் பழக்கம், புத்திமதி, கண்டிப்பு ஆகியவற்றின் கருத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஓகே, ஸோ இங்கே அந்த கூடுகைகளினுடைய ஒரு தன்மை என்னவா இருக்கணும், வாட் ஷுட் பி த கேரக்டர் ஆஃப் தட் மீட்டிங்ஸ். ஓகேங்களா, அந்த மீட்டிங்கு, அந்த கூடுகை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய ஆரம்பத்தில் என்ன கொண்டு வராருன்னா, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லைங்களா ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டான ஒரு லா எதுவும் இல்லை அப்படின்றார். விசேஷமாக இந்த கூடுகைகளிலே என்னங்க ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் போடுறதுக்கு எந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெகுலேஷனும் இல்லை அப்படின்றார். அந்தந்த கூடுகைகள் அந்தந்த சமயத்துக்கு அந்தந்த நாட்டுக்கு தேவையான முறையில் அதை முடிவெடுப்பது எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றத இங்கே கொண்டு வரார், ரொம்ப முக்கியமாக. ஓகேங்களா, ஸோ இது வெறும் இந்த கூடுகைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு பாயிண்ட்டை ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. அந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் லைன் மாட்ட படிங்க சிஸ்டர், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் லைன், அந்த ஃபர்ஸ்ட் லைனை படிங்க. முதலாவதாக மற்ற பகுதிகளில் கூறியது போன்று, பாருங்க, மற்ற பகுதிகளிலே கூறினது போல அப்படின்னா வேற ஏதோ இடத்துல கூட பிரதர் என்ன சொல்லியிருக்காருங்க, எந்த விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டான ஒரு நியமங்களை நாம கொடுப்பதில்லை, மாறாக அந்தந்த சபைகளில் அந்தந்த வசதிக்கு ஏற்ற சில ஒழுங்குகளை அவர்கள் செய்ய எல்லா விதமான என்னங்க இருக்குங்க, ஒரு லிபர்ட்டியும் அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா, ஸோ அங்கே அதான் என்ன சொல்றாருன்னா, அவங்க சுயாதீனத்தை பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அந்த சவுண்ட் மைண்ட் இல்லைங்களா, அந்த ஒரு சரியான மனநிலைமையில் அவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுக்க எந்த ஒரு தடைகளும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு போகிறார். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்ப்போம், பழைய விசுவாசத்தில் நம்ம இருக்கும்போது, பழைய நம்பிக்கைகளில் நாம் இருக்கும்போது ஒரு சிஸ்டம் ஆஃப் சர்வீஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எந்த அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மனுஷர்களால் சில ஒழுங்குமுறைகளை போடக்கூடிய ஒரு காரியங்களை செய்யும் போது தான் அந்த வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு அநேக சடங்காச்சாரங்கள், அநேக நியமங்கள் நமக்கு இல்லாது இருந்தாலும் என்ன பண்ணுறோங்க, ஒரு ஒழுங்குமுறையை நம்ம காத்துக்கொள்கிறோம். ஸோ அந்த ஒழுங்குமுறை நாம் செய்யக்கூடிய ஒழுங்குமுறை தான் என்னங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லாரும் செய்யணுன்றது எந்த ஒரு ஒரு நியமமும் இல்லை அப்படின்றார். அந்தந்த சபைகளுக்கு எந்த விஷயங்களின் மேல் கவனம் வேண்டுமோ, எந்த விஷயத்தின் மேல் அந்த சபை நிறுத்தப்பட்டிருக்கிறதோ, அல்ல எந்தெந்த வசதிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறதோ சபை, அந்த வசதியின் மேல் நீங்கள் என்ன பண்ணலாங்க, காரியங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் சொல்கிறாரு, இந்த ஒரு நிர்தாரங்கள், இந்த ஒரு முடிவுகள் எல்லாம் எப்படி நம்ம சரியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அன்பின் ஒரு நியமத்தின் மூலமாக இந்த முடிவுகளை எடுக்க தேவன் என்ன பண்றாங்க, எந்த விதமான நிபந்தனையும் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றார் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு அன்பின் கட்டளையின் மூலமாக என்ன காரியங்கள் சபைக்கு ஏற்றதாகவோ அல்லது சபையினுடைய பக்தி விருத்திக்கு தேவையோ அந்த நியமங்களை கொண்டு வர சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினருக்கு அல்லது சபைகளில் இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு அதை தேவன் நிச்சயமாக அந்த முடிவுகளை எடுக்க அவர் தேவன் எந்த விதமான தடையும் அவர் கொடுப்பதில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அங்கே கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் இதனுடைய பிரீஃபாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இப்போ ஆதி சபையில் என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் அவங்களுடைய உபதேசங்கள் இருந்துச்சு, இப்போ இருக்கக்கூடிய கால சமயத்தில் நாமும் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மனசில் கொண்டு அப்படியாப்பட்ட ஒரு ஐக்கியங்களில்
அந்த வழிமுறைகளை செய்து கொண்டு இருக்கிறோமான்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில காரியங்கள். ஓகேங்களா? ஆதி சபையில் இருந்த சில விஷயங்களை நாம் இப்போ கடைபிடித்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது நாம் எப்படி நம்முடைய கூடுகைகளில் இருக்கிறோன்றத நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் சிஸ்டர். ஆதிகால சபையில் அப்போஸ்தலர்கள் விசேஷமான போதகர்களாக இருந்தார்கள் என்ற உதாரணத்தை பார்க்கிறோம். மூப்பர்கள் மேய்ப்பர் வேலையை, சுவிசேஷ வேலையை, தீர்க்கதரிசனம் சொல்லுவதை அல்லது பொதுவான இடங்களில் பேசுவது போன்றவைகளை செய்தார்கள் என்பது நமக்கு உதாரணமாக இருக்கிறது. குறிப்பாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு உதாரணத்தில் இருந்து நாம் காண்பது என்னவெனில், சபையில் உள்ள ஒவ்வொரு அங்கமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் சகோதரருக்கு ஊழியம் செய்யவும் தன்னை இதில் அபியாசப்படுத்திக் கொள்வதுடன் ஆண்டவரிலும் சத்தியத்திலும் பலமுள்ளவனாக வளரவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் அதன் நிமித்தம் மற்றவர்களால் உதவி செய்யப்படவும் ஒவ்வொருவரும் தனக்குள்ள தாளந்தையும் வரத்தையும் தூண்டிவிடும்படி அப்போஸ்தலர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டனர். அப்போஸ்தலருடைய நாளில் நடந்த ஒரு சாதாரண சபை கூட்டத்தை பற்றிய விஷயத்தை இந்த நாளில் முழுமையாக விவரமாக பார்க்க முடியாது. ஓகேங்க, கம்ப்ளீட் ஆச்சு. அப்படிங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஏனெனில் வெளியில் உள்ளவர்களை நம்ப செய்யும்படி ஆதி சபையினர் மீது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வினோதமான ஆவியின் வரங்கள் நிமித்தமும், மேலும் இது தனிப்பட்டவரை உற்சாகப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டது. இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காவிட்டால் எந்த நபரையும் பக்தி விருத்தி அடைய பண்ணவோ எவ்விதத்திலாவது பிரயோஜனப்படுத்தி இருக்கவோ முடியாது. இருந்த போதிலும் அப்போஸ்தலர்களால் ஆதரிக்கப்பட்ட இந்த ஆரம்பகால பழக்கத்திலிருந்து சில அரிய பிரயோஜனமுள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இவைகளை ஆண்டவருடைய ஜனங்களின் சிறு கூட்டங்கள் எல்லா இடத்திலும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் எழுப்பின சபைகளிலே என்ன காரியங்களை அவர்கள் கடைபிடித்தார்கள், எப்படி அங்கே வந்த அந்த ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்களை எப்படி நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர்கள் விசேஷமான ஒரு போதகர்களாக இருந்தாங்க. தேவர் த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த போதகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட மூப்பர்கள் என்ன வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள், சபைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் அதனுடைய சாராம்சத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, அந்த வசனங்களை நம்ம வீட்டில் நம்ம படித்து பார்க்கலாங்க. இதில் என்ன நம்ம விஷயத்தை நம்ம கவனிக்கிறோன்னா, ஒவ்வொரு சபையினுடைய அங்கத்தினரும் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் பலப்படுத்துவது, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தாளந்துகளை ஊக்கப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு கால சமயத்தில் விசேஷமான ஒரு ஆவியை தேவன் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்திருந்தாரு. அந்த ஆதி சபையினுடைய வளர்ச்சிக்கு அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்கே ஒவ்வொரு சபையாரும் ஒவ்வொரு சபையின் அங்கத்தினரும் மற்றொருவர்களை ஊக்குவிக்கவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் சகோதர சகோதரிகளை சேவிக்கவும் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை. ஸோ அப்படி இருக்கும்போது பிறருக்கு உபயோகம் இருக்கும்படி இருக்கவும் பிறரால் உபயோகத்தை பெற்றுக்கொள்ளவும் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் ஆதி சபையில்
நடந்து கொண்டிருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எதை மையப்படுத்தி இங்க பிரதர் நமக்கு இந்த ஆலோசனை கொடுக்கிறார்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சில ரெக்கார்டிங்ஸ் மேல தான், இல்லைங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, டு எக்ஸசைஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் டு க்ரோ ஸ்ட்ராங். என்னையே நான் என்ன பண்ணிக்கணுங்க, விசுவாசத்தில் பலப்படுத்தி கொள்ள வேண்டும், பிறரால் நான் பலனடைய வேண்டும். இது ரெண்டுமே சபைக்குரிய ஒரு நியமமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்த்தோம், அந்நிய பாஷைகளை பேசும்போது எப்படி அதை என்ன பண்ணுங்க, அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். அந்நிய பாஷையுடைய சப்ஜெக்டில் இதனுடைய தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லைங்களா? ஆனால் இங்கே எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விசேஷமான ஒரு கிஃப்டை தேவன் டெம்பரவரியாக அந்த கால சமயத்தில் இருக்கக்கூடிய சபையினுடைய பக்தி விருத்திக்கு தேவை என்று அதை தேவன் என்ன பண்ணிட்டு இருந்தார், கொடுத்திருந்தார் அப்படின்னு நம்ம படித்தோம், இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் தேவையில்லை அப்படின்றத கூட நம்ம படித்தோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது அப்போஸ்தலர்களுடைய ஒரு காரியங்கள், அப்போஸ்தலர்கள் சபைகளை நடத்தின சில விஷயங்களை நாம இந்த ஒரு கால சமயத்தில் கூட சபையில் இந்த காரியங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவன் எந்த விதமான நிபந்தனையும் நமக்கு கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. மாறாக இந்த சபையினுடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனித்து பார்க்கும்போது, சிஸ்டர் ஒரு அந்த நெக்ஸ்ட் பேராவை படிக்கலாம் சிஸ்டர். இதில் முக்கியமான பாடம் என்னவென்றால், பாருங்க, இந்த ஐக்கியத்தில் அப்போஸ்தலர்கள் ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிறரால் பலப்படவும் இவர்களால் பிறர் பலப்படுத்தப்படவும் தேவன் அந்த ஐக்கியத்தை கொண்டு வந்தாங்க, இல்லைங்களா? ஸோ இந்த ஐக்கியங்களுடைய விசேஷித்தம் என்னன்னு இப்போ நம்ம படிக்கலாம். உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பது என்பதாகும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பல மூப்பர்கள் வழக்கமாக பிரசங்கிப்பது பழக்கமாக இருந்தது கிடையாது. இல்லாவிட்டாலும் எல்லா பக்தி விருத்திக்கும் ஏதுவானவைகளை போதிப்பது அல்லது எழுப்புதல் செய்யும்படியாக முயற்சிப்பது போன்றவைகள் பழக்கத்தில் இருந்தது கிடையாது. ஒவ்வொரு அங்கமும் தன்னுடைய வேலையை செய்வதுதான் பழக்கமாயிருந்தது. மூப்பர்களுடைய வேலை முக்கியமானதாக இருந்தது. அது அவர்களுடைய திறமைக்கு வரங்களுக்கு ஏற்றவாறு இருந்தது. இது மிகவும் உதவி செய்யக்கூடிய முறை என்றும், இதன்படி செவிசாய்த்தவர்களுக்கு மாத்திரமல்ல அதில் பங்கேற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை காணலாம். மிகவும் மோசமாக பேசக்கூடியவர் அல்லது கல்வி அறிவே இல்லாதவர் கூட அவருடைய இருதயம் ஆண்டவர் மேல் அதிக அன்புள்ளதாயும் அவர் மேல் பக்தி உள்ளதாயும் இருந்தால், செவி கொடுக்கிற அனைவருக்கும் விலையேற பெற்றதாயிருக்கிற சிந்தனைகளை கொடுக்க முடியும் என்பதை யார் அறியாமல் இருக்க முடியும்? அப்போஸ்தலர் இங்கு விவரமாக கூறுகின்ற கூட்டங்களின் தரமானது சபையினால் நடத்தப்பட்ட பெருவாரியான கூட்டங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த குறிப்பு காட்டுகிறபடி அது எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டமாக இருந்தது. அதை இக்காலத்திற்கு ஏற்றவாறு சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் புத்திமதி கூறலாம், இன்னொருவர் வியாக்கியானம் கூறலாம், இன்னொருவர் ஒரு கீர்த்தனையை பாட சொல்லலாம், இன்னொருவர் தன்னுடைய மனநிலைக்கும் அனுபவங்களுக்கும் சரியானது என்று தோன்றுகின்ற ஒரு கவிதையை வாசிக்கலாம், இன்னொருவர் கலந்து உரையாடுகின்ற விஷயத்தை பொருத்தமான சில வேத பகுதிகளை குறிப்பிடலாம். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும், சபையின் எல்லா அங்கங்களையும் ஒவ்வொருவருக்கும் பக்தி விருத்தி அடையவும், ஒவ்வொருவரும் எழுப்பப்படவும், ஒருவருக்கொருவருடைய நலனுக்கு ஏதுவாக பாடுபடவும் உபயோகிக்கலாம். ஓகேங்க. ஸோ இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பிரதர் கொடுக்கக்கூடிய இந்த அறிவுரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, இல்லைங்களா? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்தோம், இந்த ஐக்கியங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு உத்தேசம் அல்லது ஒரு மையமான ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்முடைய வளர்ச்சி,
நம்முடைய இருப்பு, நம்ம எப்படி அதில் நிற்கிறோம் நிலைச்சின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த ஐக்கியங்கள் ஆதி சபையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய என்னங்க ஒரு ஐக்கியத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ இல்லைங்களா, ஒரு 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 பாடல், ஒரு ஜெபம், ஒரு சகோதரன் பேசக்கூடிய கால சமயம், பிறகு ஒரு பாடல், ஒரு ஜெபம், இதாக இருந்துச்சு. ஆதி சபையில் இப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை நிச்சயமாக இப்படியாப்பட்ட ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அங்கே ஒவ்வொரு தனிப்பட்ட தனிப்பட்ட சகோதர சகோதரிகளும் சபையை பலப்படுத்த அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி கொள்ள அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஊக்க வைத்து கொண்டிருந்தார்கள் இல்லைங்களா. இப்படி உக்காந்தி இல்லைங்களா, ஒருத்தர் டிஸ்கோஸ் பேசி எல்லாம் அதை கேட்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் ஆதி சபையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்கிறேன்னா, பேச திறமை இல்லாத ஒரு சகோதரன் அல்லது படிப்பறிவில்லாத ஒரு சகோதரன் சத்தியத்தின் வெளிச்சத்தில் வந்த பிறகு தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சபைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத கூட நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது இல்லைங்களா. நம்முடைய கவனமெல்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப பாப்புலர் ஸ்பீக்கரு இல்லைங்களா, ரொம்ப கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய ஸ்பீக்கர்ஸு, இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆனால் எங்கள் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, சபையினுடைய ஐக்கியங்களிலே வெறும் ஒரு சகோதரன் இங்கே நின்று பேசுவது, மற்றொருவர் கேட்பது அப்படின்ற ஒரு நியமம் எங்கேயுமே ஆதி சபையில் காணப்படவில்லை. மாறாக சபை கூடுதலிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பங்கை வகிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்களா, என்கரேஜ் பண்ணாங்களா. இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியராக நம்ம கவனிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ ஆகையால் இந்த விஷயங்களை பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் நடத்தின மெஜாரிட்டியான கூடுகைகள் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆதி சபையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கவனித்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அதான் அங்கே சிஸ்டர் படித்தாங்க, ஒரு மிக்ஸ்டு மீட்டிங் அப்படின்னும் போது அந்த கூடுகைகள் ஒரே ரீதியான கூடுகைகளாக இருக்கல, அது வெவ்வேறு ரீதியான ஒரு கூடுகைகளாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கும்போது அங்கே சொல்கிறாரு, சிலர் சபை சகோதர சகோதரிகளை ஊக்க வைக்கக்கூடிய சில காரியங்கள், அல்லது சிலர் ஒரு வசனத்தின் வியாக்கியானத்தை சொல்லக்கூடியதாக இருந்தது, அல்லது சிலர் ஜபத்தின் மூலமாக அவர்களுடைய ஐக்கியத்தை தெரிவித்ததாக இருந்தது, சிலர் தங்களுடைய பாடல்களின் மூலமாக அந்த ஐக்கியத்தை தெரிவிப்பதாக இருந்தது. இப்படிதான் ஆதி சபையில் சபையினுடைய ஒரு கூடுகை வரும்போது வெவ்வேறு ரீதியில் இங்கே சகோதரர் என்ன சொல்ல முன்ன வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய இன்வால்மெண்ட்டும் இருந்துச்சுன்னு சொல்கிறார். அவ்வளோதான். ஓகேங்களா. ஒவ்வொருவரும் சபைக்கு வரும்போது அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்தை சபையினுடைய பக்தி விருத்திக்கு பயன்படுத்த அப்போஸ்தலர்கள் ஊக்க வைத்தார்கள். அப்படிதான் ஆதி சபையில் காரியங்கள் நடந்து கொண்டிருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது நம்ம யூஸ்வலாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நாட்டில் பர்டிகுலராக நம்ம இருக்கக்கூடிய பிரதேசங்களில் இதையெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. ஆனால் இந்த ஒரு 6th வால்யூமை படித்து அநேக சகோதரர்கள் ஃபாரின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கோர்சஸ் ரொம்ப கம்மிங்க. இங்கே நின்று ஒரு சகோதரர் பேசி பிறர் கேட்பது ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவு ஃபாரினில். இங்கே என்ன நம்ம படித்தோமோ இந்த ஒரு சிஸ்டமை அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அநேக ஸ்டடீஸ் அவங்களுக்குள்ள. இப்போ இந்த 6th வால்யூம் ஸ்டடியை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய சிஸ்டம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சகோதரர் இங்கே நின்று 6th வால்யூமை என்ன பண்ண மாட்டாருங்க? ஒரு சகோதரர் இங்கே நின்று 6th வால்யூமை வந்து சொல்லி கொடுக்க மாட்டார். சபையாக எல்லாரும் கலந்து, இப்போ நம்ம பேஜ் நம்பரை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேஜ் நம்பரை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய அந்த பேராவை படித்து அதுக்கே உரியதான ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்கே கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய சிந்தனையை தெரிவிக்க வேண்டும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன இருக்குங்க, கொஞ்சம் மாற்றுதல் தேவையாக இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சில சமயங்களில் அந்த கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் அல்லது அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு உணர்வு இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறபடியால் சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு விதானங்களை நம்ம என்ன பண்ணுறோங்க, யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை அந்த கூடுகைகள் வந்து ஒரே விதமான ஒரு கூடுகைகளாக ஒரு 1 hour ஒரு பிரதர் டிஸ்கோஸ் பேசி அதை நீங்கள் கேட்டுட்டு அப்படி போடுறதான ஒரு கூடுகைகளாக இருக்கக்கூடாது. மாறாக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சபையில் நாம் ஒதுக்கி அல்லது நாம் அதை வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது அதுக்கே உரியதான உதாரணங்களை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அங்கே சொல்லும்போது எல்லாருமே கலந்து அந்த காரியங்களை செய்யும்போது சகோதர சகோதரிகளே அது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு டாப்பிக்கை ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் தான் அந்த சபையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த சபை நிச்சயமாக விசுவாசத்தில் வளர்ந்து நிற்கும்ன்றதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு சூழ்நிலைகளில் இல்லைங்களா. ஸோ இந்த 6th வால்யூமில் இவ்வளோ ஆலோசனையை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றது தனிப்பட்ட சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எடுக்க வேண்டிய முயற்சிகள், அவ்வளோதான் இல்லைங்களா. ஸோ இது கூட நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் வரப்போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக விஷயங்கள் நமக்கு ஆலோசனைக்கிறார். எப்படி சபைகளில் அந்த இன்வால்மெண்ட்டு ஒவ்வொரு அங்கத்தினரும் எப்படி இன்வால்வ் ஆகணும், ஒவ்வொரு அங்கத்தினரும் இன்னொருவர்களுக்கு எப்படி அவர்களுடைய என்னங்கோ ஒரு எதிர்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகளே இந்த கூடுகைகள் இப்படி இருந்தால் இது நன்மையாக இருக்கும்ன்ற சில ஆலோசனைகளை கூட கொடுத்துட்டு போகிறார். ஸோ ஆகையால் இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை சில விஷயங்கள் நம்ம ஒரே ஒரு கேள்வியை நம்ம பார்த்து இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதி சபையில் இப்போ இருந்த இந்த ஒரு மெத்தட் இருந்துச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ப்ரீச்சிங் மெத்தட் இல்லைங்களா. ஜென்ரலாக ஒரு சபை கூடுகை மேலே ஒரு 1 hour ஒரு பொது கூடுகை ஒரு உபதேசத்தின் விஷயங்கள் இது ஆதி சபையில் இருந்ததா அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கும்போது பிரதர் அவருடைய ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம படிக்கலாம், வாசிக்கலாம் சிஸ்டர். ஆதி சபையில் ஒருபோதும் பிரசங்கம் இருந்ததில்லை என்பது எங்கள் கருத்தல்ல. அதற்கு மாறாக அப்போஸ்தலர்கள் செய்த இடமெல்லாம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய விசேஷ திறமை உள்ளவர்கள் என்றே கருதப்பட்டார்கள். அவர்கள் ஒருவேளை சிறிது நேரத்திற்கு மட்டுமே இருந்தாலும் அவர்கள் இருந்த வேளையில் அவர்களே பொதுவான இடங்களில் பேசினார்கள். அதே நேரத்தில் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய பொதுவான சமுதாயத்திற்குரிய கூட்டங்களும் நடைபெற்றன என்று நம்புகிறோம். அப்போஸ்தல உபதேசங்களை குறித்த வழக்கத்தின்படி அப்போஸ்தலர் அல்லாதவர்களும் இந்த வழக்கத்தை பின்பற்றினார்கள். உதாரணமாக பர்னபா, தீமோத்தேயு, அப்போலோ, தீத்து போன்றவர்களை கூறலாம். இமனேயும் பீலேத்தும் மற்றவர்களும் இதே ஸ்லாக்கியங்களை பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அவைகளை தவறான முறையில் பயன்படுத்தியதோடு தீமைக்கு ஏதுவான நாட்டமுடையவர்களாய் இருந்தார்கள். ஓகே சிஸ்டர். ஸோ இங்கே நம்ம இப்படியாப்பட்ட ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இல்லை இப்படியாப்பட்ட ஒரு செட்டப்பு ஆதி சபையில் இருந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதி சபையில் இந்த ஒரு வழிமுறை இல்லை அப்படின்னு சொல்லணுமோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது எப்பெல்லாம் அப்போஸ்தலர்கள் சபைகளை சந்தித்தார்களோ
அவர்கள் எழுப்பின சபைகளை சந்தித்தார்களோ அவங்களுடைய டைம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அவங்களுடைய டைம் ஒவ்வொரு சபையில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹார்ட்லி 1 hour 2 hour அப்படி இருக்கலாம். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இப்படியாப்பட்ட ஒரு பொது உபதேசங்களை அவர்கள் கொடுத்தார்கள். ஓகேங்களா. அதுக்கு அந்த டைமில் தான் ஸ்பெஷலாக இந்த மாதிரி உபதேசங்கள், இந்த மாதிரி ப்ரீச்சிங்கை அவங்க கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை இந்த ப்ரீச்சிங்கை அந்த சமயத்தில் தான் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன் அப்படின்னா வசனத்துக்கு உரியதான விளக்கங்களை அவர்கள் தெரிவுபடுத்தினார்கள் சபைகளுக்கு. ஆதி சபை எழுப்பப்பட்டது. தேவனுடைய வார்த்தைகள் என்னங்க பழைய ஏற்பாடினுடைய உபதேசங்கள், பழைய ஏற்பாடினுடைய வார்த்தைகளுக்கு தெளிவு இல்லாதிருந்தது. ஸோ அந்த தெளிவுகளை அவர்கள் விசேஷமாக சபைகளை சந்திக்க வரும்போது அந்த டவுட்டுங்களை என்ன பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ணாங்க. அப்படிதான் அவங்களுடைய போதனைகள் இருந்ததை தவிர எப்பவுமே இந்த போதனைகள் மேல் அவர்களுடைய விஷயங்கள் இருக்கல. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் இல்லாத போது நிச்சயமாக சபைகளிலே இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த மாதிரியான மிக்ஸ்டு மீட்டிங்ஸ், இந்த மாதிரியான சர்ச்சைகள், இந்த மாதிரியான ஐக்கியங்கள், இந்த மாதிரியான ஒருவரை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நிச்சயமா நடந்திருக்கக்கூடும் என்ற ஒரு ஆலோசனையை சகோதரர் இங்கே கன்க்ளூட் பண்றார். ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம அங்கே பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே இந்த அப்போஸ்தலர்களுடைய வழிமுறைகளை தான் அவர்களோடு கூட இருந்த சகோதரர்கள் இதை செயல்முறையில் கொண்டு வந்தாங்கன்ற உதாரணத்தை தான் பர்னபா, தீமோத்தேயு, அப்போலோ, தீத்து எல்லாமே இப்படி தான் உபதேசித்துட்டு இருந்தாங்க. எப்போ நடத்தினாங்கன்னு பார்க்கும்போது அவர்கள் விசேஷமாக சில மணி நேரத்துக்கு சபைகளை அவர்கள் சந்திக்கும் போது அந்த சபைகளிலே இருக்கக்கூடிய என்னங்க டவுட்ஸு, அந்த சபைகளில் இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் தேவை என்பபோது பொது இந்த ஒரு போதனைகள் அவர்கள் செய்தார்களே தவிர சபை ஒன்று கூடும்போது எப்பவுமே இந்த போதனைகளை அவர்கள் கடைபிடிக்காமல் அவர்களுக்குள் அவர்கள் பலப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவரும் ஊக்குவிக்கப்பட்டார்கள் அப்படின்றத கூட நம்ம கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள் இல்லைங்களா. அதான் அங்கே சொல்றார். ஸோ அதே ஒரு வழிமுறையை தான் அங்கே அப்போஸ்தலர்கள் கூட இருந்த அந்த பர்னபாவும் தீமோத்தியும் தீத்துவும் அப்போலோவும் இதையாக செய்திருந்தாங்க. அதே போல இதே உபதேசங்களை தவறான ரீதியில் கொடுத்த சிலருடைய பெயர்களும் அங்கே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்க. ஸோ அதுதான் அப்போஸ்தலர் பவுலுடைய ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா அவர் சபையை சந்திக்காத இருக்கும்போது சபையை அவர் ரெகுலராக கொரிந்திய சபையோ கலாத்திய சபையோ அவர் சந்திக்க முடியாது இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டார்னா இந்த உபதேசத்தை எழுத்துக்கள் மூலமாக எழுதி அந்த சபைகளுக்கு அனுப்பினார். அந்த ஒரு லெட்டர்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா கள்ள போதகர்கள் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு எச்சரிக்கும் போது அங்கே ஆல்ரெடி இவங்க என்ன உபதேசத்தை கொடுத்தாங்களோ அந்த உபதேசத்துக்கு மாறாக அல்லது உபதேசத்துக்கு விரோதமாக சிலர் அங்கே உபதேசித்து கொண்டிருந்த விஷயத்தை கூட கண்டிக்கிறதையும் நம்ம படிச்சிருக்கிறோம் வேதத்தில் இல்லைங்களா. ஸோ அப்படி அந்த உபதேசங்கள் அதுதான் அங்கே ஆர்டர் ஆஃப் ஒரு சர்வீஸாக இருக்குல்ல. எப்பெல்லாம் சபை கூடுதல் வரும்போது விசேஷமாக அப்போஸ்தலர்கள் அந்த சபைகளிலே கலந்து கொள்ளும் போது அவர்கள் உபதேசித்தார்களே தவிர அந்த சபைகளிலே எப்பவுமே இந்த உபதேசம் மட்டும்தான் கடைபிடிக்கப்பட்டது என்று எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சகோதரர் தெரிவித்தார். ஓகேங்களா. ஸோ தேவனுடைய சித்தம் இந்த நாளிலே கூட இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்வதுக்கு என்ன ஆச்சுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நம்மளுக்கு. யூஸ்வலாக நம்ம இந்த சத்தியத்துக்கு வந்ததுலேருந்து நம்மளுடைய கான்செப்ட் எல்லாம் என்னென்னா ஒரு சபை கூடுதல்னா ஒரு 1 hour டிஸ்கோர்ஸ், அதை கேட்குறோமோ இல்லையோ என்னங்க அதை எப்படி அதை அங்கீகரிக்கிறோம் இல்லை எப்படி அதில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை புரிஞ்சு கொள்கிறோம் அன்றது வேற. ஆனால் சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவரும் அந்த சபை ஐக்கியத்தில் வரும்போது
அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்தை அவர்கள் சபைக்கு கொடுக்கும்போது தான் ஒவ்வொருவரும் என்ன ஆகுங்க, அந்த ஐக்கியத்தில் வளர முடியும், விசுவாசத்தில் நிலைக்க முடியும். ஒவ்வொருடைய இன்வால்மெண்ட்டை தான் அங்கே அப்போஸ்தலர்கள் கடைபிடிச்சார்கள் என்ற ஒரு பாயிண்ட்டை கூட கொண்டு வந்தார். ஸோ ஆகையால் இந்த நாளிலே கூட ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 314 ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இங்கிலீஷில் பேஜ் நம்பர் 314 ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். தமிழில் சிஸ்டர் 407ங்களா? ஓகே, 407ஆம் பகுதியில் நம்ம அடுத்த வாரம் தேவனுடைய சித்தமாக இருந்தால் நம்ம ஆரம்பிக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம் இருதயங்களை பலப்படுத்துவாராக. தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஸோ இந்த நாளில் கூட அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆச்சரியமாக கூட பார்த்துருப்பீங்க. பிரதர் இப்படியெல்லாம் இருந்ததா? கூடுகை, இப்படியெல்லாம் கூடுகை இருக்கும் பொழுது ஒரு கல்லாதவர் சபைக்குள்ளே வரும் பொழுது அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்கள ஆதரிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு என்னென்னலாம் சூழ்நிலைகள், எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபை எல்லோருக்கும் சரி, சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சரி, ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஒருத்தர் உள்ளே வந்துட்டாக்கா அப்படின்றதையும் இந்த நாளில் நம்ம கற்றுக்கணும் இல்லைங்களா. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் சத்தியத்தில் இல்லை அப்படின்னால அவங்கள ரொம்ப என்ன பண்ணிவிடுவோம், அசட்டப் பண்ணுற அளவுக்கு பேசிடுவோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. ஸோ இது அநேக இடங்களில் இந்த அனுபவங்கள் ஏன் இல்லாத போதுன்னா, இன்றைக்கு நம்ம இந்த வரிகளை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது சில பேருக்கெல்லாம் இந்த வரிகள் இந்த லைன்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கும். ஏன்னா படிக்காதவங்க, ஏன்னா ரொம்ப பேர் இந்த மாதிரி வால்யூம்ஸில் சில விஷயம் இருக்குதா அப்படின்றக்கோ தெரியாமையே இருக்கிறவங்க உண்டு. பர்சனலாக யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, அதை மெடிடேட் பண்ணுறாங்களோ, கட்டாயமாக சில வழி நடத்தக்கூடியவங்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான வார்த்தைகள் இந்த நாளில் கூட. அப்போது ஒருத்தர் புதுசாக உள்ளே வரும்போது அந்த அவர்கள் கூடும் பொழுது நம்முடைய கூடுகை எப்படி இருக்குது, நாம் கூடி இருக்கும் பொழுது நம்ம அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் மாத்திரம் அல்லாமல் எப்படியெல்லாம் நம்ம கூடுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயங்களை தேவன் இன்னைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்தார். அப்போ எவ்வளோ முக்கியம்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் இந்த கூடுகை மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு கூடுகையும் இல்லைங்களா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னும் போது, யார் தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி அந்த புது சிருஷ்டி என்ற ஒரு கருவை நமக்குள்ள உருவாக்கின தேவன், அந்த கருவை நாளுக்கு நாள் நம்ம வளர்க்கும் பொழுது அது நமக்கு தான் யூஸ்ஃபுல். புது சிருஷ்டியுடைய அந்த சிருஷ்டியுடைய குணலட்சணங்கள் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அது மாத்திரமில்லை, அதில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா அநேக விஷயங்களில் இது இன்னைக்கெல்லாம் பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஸோ ஆதி சபையில் எப்படி இருந்தாங்க கூடுகை, ஆதிக சபைகளில் சபை வளரணும் அப்படின்னும் போது வெறும் அந்த சபை எல்டரோ அந்த டீக்கன் மாத்திரம் வளரணுன்றது அல்ல, மாறாக ரொம்ப முக்கியமாக அந்த சபை வளரணும்னாக்கா அந்த எல்டர் அந்த டீக்கன் எவ்வளோ வளர்ந்துருக்கணும், அந்த வளர்ச்சி பெற்றிருந்தால் தான் சபை என்னாகும், வளரும். இந்த நாலேஜ் எல்லாம் இப்போ கொடுக்கணும். பாருங்கள், இன்னைக்கு நம்ம கிடைச்ச விஷயங்கள் அநேக விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஆதி சபையில் எப்படி கூடி வந்தாங்கோ, ஏதோ வந்தோமா போனோமா அப்படின்றது இல்லாமல் ஒவ்வொருவரும் அந்த வசனங்களை தியானிக்கிறது. அப்போது பல கோணத்தில் வரங்கள் இருந்தது இல்லைங்களா. அந்த வரங்களில் தான் சகோதரர் சொன்னார் எப்படி ஒருத்தருக்கு வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு, சில பேருக்கு பாடல் வழியாக தேவனை ஆராதிப்பதற்கு கூடுவதற்கு, சிலருக்கு ஜெபம் செய்வது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபையார் கூடி ஜெபம் பண்ணாலே அது ஒரு தப்புன்ற மாதிரி சில அனுபவம் இல்லாத சகோதரர்களும் உண்டு இல்லைங்களா. நீங்கள் எங்கன்னா படிச்சு பாருங்க, சபையுடைய கூடி ஜெபம் செய்வது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு. சமீபத்தில் கூட நம்ம ஒரு சப்ஜெக்ட் படித்தோம் பார்த்தீங்களா இல்லைங்களா. அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்ஜெக்ட் படித்தோம், டெலிவரன்ஸ் ஆஃப் பீட்டர் அப்படின்ற விஷயத்தில்.
சபையாருடைய ப்ரேயர். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் கூடலான்றதுக்கு இதெல்லாம் லைன்ஸ் தேவன் நம்ம கொடுக்குறார். அப்போ காரணம் ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு பிராக்டிஸ் இல்லை அப்படின்னு சகோதரர் சொன்னார்னா, ஒன்று நம்முடைய நேரங்கள் தேவனுக்கு அதிகமாக கொடுக்காதனால. என்ன கேட்டிங்கன்னா அதுதான். அப்போ அந்த அதிகமாக நம்ம நேரங்கள் கொடுக்காதனால கூடுகை குறைவாகுது, வசனங்கள் படிப்பது குறைவாகுது, சகோதர ஐக்கியம் குறைவாகுது. அப்போ அதிகமாக நம்ம பல கோணத்தில் கூடி தேவனை ஆராதிப்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. புக் ஸ்டடி அப்படின்னாலே அது ஒரு விஷயம். இல்லைங்களா? சகோதரர் சொன்னது உண்மை. இன்னைக்கு ஃபாரின்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வசனங்களெல்லாம் மனசில் வச்சுருக்கிறோமோ, அவங்க வால்யூமில் எந்த பேஜில் எந்த விஷயத்த தேவன் சகோதரர் ரசல் மூலமாக ஆலோசனைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏஜ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா? 70, 85 அந்த மாதிரி மூத்த சகோதரர்கள் ஃபாரின்லலாம். நீங்கள் தப்பாக ஒன்று சொன்னீங்கன்னா கூட அதையே தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு. அப்போ என்னென்ன அதிக நேரங்களை கொடுத்து இந்த ஒரு சப்ஜெக்டில் இந்த பாயிண்ட் வருது அப்படின்ற புது சிருஷ்டிக்கு வேண்டிய விஷயங்களை கிளியராக சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இங்கே எல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஒரு சபை எல்டர் மாத்திரம் வளரணும்னு இல்லை, மாறாக சபை வளரணும். ஆதி சபையில் பாருங்கள் இப்படி தான் கூடி பண்ணியிருக்கிறாங்க போது நேரம் எவ்வளோ கொடுக்கணும் நம்ம, இல்லைங்க? இன்னும் பல மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குது. இப்போ வாட் பாஸ்டர் செட் அப்படின்ற ஒரு புக் இருக்குங்களா, அதை கூட நம்ம வேறு மாதிரி படிக்கிறோம். அவர் சொன்ன ஆன்சரை நம்ம படிக்காமல் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே இருக்கிற சகோதரங்களாம் எப்படி தனக்கு கொடுத்த ஆவியில் எப்படி அதை சொல்லிட்டு கடைசியாக அவர் ரசல் சொன்ன விஷயங்கள் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கூட நம்ம அந்த மாதிரி ஸ்டடீஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம், நடத்திருக்கிறோம். வந்தவங்களுக்கு அது தெரியும், வராதவங்களுக்கு பார்க்கும் பொழுது அந்த ப்ராக்டிஸ் இல்லை. அப்போது ரொம்ப முக்கியம். இதில் சபை வளர்வதற்கு சபை எல்டர்ஸ் எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் சும்மா அப்படியே எல்ட்ரா எலெக்ஷனோ ஏதோ வச்சு எல்ட்ராக்கிறது, ஆனால் அவருக்கு வால்யூமில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது எல்லாருமே படிக்கும் போது தான் எல்லாரும் வளரணும். அதுக்கு தான் வேதமானவருக்கு நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாருமே ஆல்ரவுண்டராக இருக்கணும். ஆல்ரவுண்டர்னா ரொம்ப திறமைசாலி இல்லை, எல்லா தேவனுடைய வேலைகளையும் செய்ய அது தாழ்மையோடு செய்வதற்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கணும். நம்மளுடைய டேலண்ட் வெளியே வரணுன்றதுக்காக அல்ல, தேவனுடைய இல்லைங்களா, தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்ம கொடுத்த ஆவினால ஒவ்வொருத்தரும் பண்ணின உடன்படிக்கைக்கு நம்ம ஒரு என்னங்க நம்முடைய பங்கை நிறைவேற்றுறது. ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு வல்லமை கொடுத்துருக்கார். அதே வல்லமை தான் எல்லாருக்கும் ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த வல்லமை அதுதான் பரிசுத்தாய். நமக்குள்ள என்னென்னா கொஞ்சம் ஷை டைப்பு, கொஞ்சம் பயம், இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளை பற்றி நம்மளை நம்புறதில்லை. நம்மளை நம்ப வேண்டாம், தேவன் நம்ம நம்பி தேவன் நம்மளை இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அதனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான், கற்று தேர்ந்தவர்கள் எப்பவுமே கிடையாது. அதான் சில பேர்லாம் சொல்லுவாங்க, புதர் அவர் ஜெபம் பண்ணாக்கா அன்றைக்கி இந்த மீட்டிங்கை கொலாப்ஸ் ஆகிடும், அப்படியெல்லாம் இல்லை. எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். நம்ம சில நேரங்களில் அவர் பண்ணக்கூடிய ஜெபமாக இருக்கலாம், சில ஆலோசனைகளாக இருக்கலாம். எல்லாமே எதற்காகனா, கூடுகை எதற்காகனா, நம்ம யதார்த்தமாக தேவனுடைய மகிமையை தேவனுடைய அன்பை நாம் ருசித்து பார்க்கறதுக்கு தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சபை எல்டருக்கு மாத்திரமல்ல, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் கூடி என்ன பண்ணணும் அப்படின்றது தான் அநேக விஷயங்களை சொன்னார். அப்போது சபையுடைய பார்ட் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு இதை மறந்துடுவோம், நாளைக்கு மறந்துடுவோம். அதனால தான் இந்த ஸ்டடீஸ் எல்லாம் நம்ம பர்சனலாக எவ்வளோ படிக்கிறோம். சில நேரத்துலலாம் நம்மளாம் அந்த 10-15 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே பிரதர் சொல்லிந்து உண்மை, இப்படியெல்லாம் வால்யூம் ஸ்டடியெல்லாம் அப்போல்லாம் எடுக்க மாட்டோம். 15 இயர்ஸ் பேக் கூட யாருமே இப்படி தனியாக ஒரு வால்யூம் ஸ்டடி எடுத்தது கிடையாது. இப்போ காரணம் என்னென்னா, படிக்கிறது இல்லையா சில பேர், அதுக்காகவே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு நாளை கொடுத்து, ஏன்னா அந்த விஷயங்கள் தெரியாமல் போயிடும் தான். அன்னைக்கெல்லாம் அப்படி 15 வருஷத்துக்கு முன்னால் இதுக்காகவே சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு நாளில் கூடிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோம் தான்,
வால்யூம் ஸ்டடின்றது இப்படி தனிப்பட்ட ஒரு மனுஷன் நின்று பேசுறதோ கேட்குறதோ அல்ல, ஒருத்தருக்கும் வாய்ப்பு, ஒவ்வொரு லைன் 2 லைன் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியை படிச்சுட்டே வருவாங்க, அதுக்கு ஒரு சகோதரன் ஒரு 2 லைன் எக்ஸ்பிளனேஷன் கொடுவார். அப்போ எல்லாருமே படிப்பாங்க, எல்லாருமே பேசுவாங்க. இது சகோதரர் சொன்னது 100% உண்மை. அப்படிதான் இருந்தது 10 இயர்ஸ் பேக். ஆனா இப்போதான் சகோதரர்கள் இதெல்லாம் பர்சனலாக வால்யூம் வாங்கி போய் வீட்டில் வச்சிடறாங்களே தவிர இதில் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்கு அன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம எடுத்து சாப்பிடக்கூடியவங்களா இருந்த நாம எடுத்து ஒருத்தர் ஊட்டக்கூடியவங்களா ஆயிட்டோம், அவ்வளோதான். ஆனால் பட் இது இப்படியே போகக்கூடாது. அதுக்கு தான் தேவன் ரிஸ்க் எடுத்து இந்த புத்தகங்கள்லாம் எவ்வளோ விலை தெரியுங்களா, அதெல்லாம் நம்மளால் காசு போட்டு செலவு பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எங்கெங்கேயோ அவங்கவுங்க கஷ்டத்தில் இந்த புத்தகங்களெல்லாம் நமக்கு பண்ணி நம்முடைய சொந்த பாஷையிலேயே நம்ம படிக்கிறதுக்கு, இப்போ கூட கன்னடாவில் எவ்வளோ வால்யூம்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சகோதரனும் சரி, அது இங்கிலீஷ்லேயும் தமிழில் இன்னும் பல லாங்குவேஜஸில். காரணம் என்னென்னா, இவைகளெல்லாம் சபை வளர்ச்சிக்கென்று எல்லாருன்னா வளரணுன்றது தான். அப்போ தெரிஞ்சு கொண்டு கூட அன்னைக்கு எப்படி இருப்பாங்கன்னா, பிரதர் இன்னைக்கு நான் இந்த வால்யூமில் இந்த விஷயம் படித்தேன் பிரதர், எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அப்படி தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யார் சகோதரனை மீட் பண்ணால் எந்த லேண்ட் எப்போ வாங்கினீங்க, எவ்வளோ பைக் வாங்கி, இப்படி தான் பேசுகிறாங்க. அப்போல்லாம் 10 இயர்ஸ் பேக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 10-15 இயர்ஸ் பேக்கெல்லாம் பிரதர் இந்த விஷயத்தை நான் இந்த பேஜில் படித்தேன் பிரதர், அப்படி தான் கேட்பாங்க. பிரதர் என்ன படிச்சிங்க பிரதர்? ராம பிரதர்னா, பிரதர் இன்னைக்கு இதுதான் மெடிடேஷன் இருந்து அவர் ஷேர் பண்ணும்போது அந்த விஷயங்கள் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த கூடுகை என்னன்னு சகோதரர் சொன்னார்னா, ஒருவரை ஒருவர் பலப்படுத்துவதற்கு. அப்போ நம்ம பலப்படணும், மற்றவங்களே பலப்படுத்தணும். அதுக்காக தான் பக்தர்கள் எல்லாம் வேதத்தில் எழுதும் பொழுது அந்த 27வது சங்கீதத்தில் கூட நீங்கள் படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் ஜீவனும் பெலனுமானார், கர்த்தர் என் ஜீவனும் பெலனுமானார் அப்படின்னு சொல்வார். அப்போ இந்த கூடுகையில் தான் தேவன் நம்மளிடத்தில் சகோதரர்களை கொண்டு நம்ம வளர்வதற்கு. இதில் வீட்டில் கூட பண்ணலாம், கணவன் மனைவி உட்காந்து, பிள்ளைகள் உட்காந்து, அப்படியெல்லாம் இருந்த நாட்கள் என்ன ஆகிடக்கூடாது. இருந்த நாட்கள் இருக்கு, செய்கிறவங்க செஞ்சுன்னுக்கிறாங்க, நாமளும் செய்யணுன்றது தான் தேவன் இன்னைக்கும் பேசுகிறார். ஸோ இந்த நாளில் கூட அநேக ஆலோசனைகள், இவைகளை நம்ம எப்படி கூடுகையில் வரும்பொழுது சத்தியத்தில் இருக்கிறவங்க எப்படி கூடி, சத்தியத்தில் இல்லாதவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம படிக்கும் போது எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறோம், சபைக்கு எவ்வளோ அது முக்கியமாக இருக்குது அப்படின்றது சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அநேக ஆலோசனை கொடுத்தார். பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அன்பு சகோதரருக்கும் கிறிஸ்துவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு ஜெபம் செய்யலாம். ஜெபத்திலே நம்மை வழிநடத்த அன்பு சகோதரர் பால் சிங் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அவரை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஜெபம் செய்யலாம். வானத்தையும் பூமியும் சகல அண்டசரசும் படித்த பரலோக தந்தையே, உமக்கு வருவருக்கே துதியும் கனமும் மகிமும் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம். அப்பா, அந்த மாலை வேளையில் மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை இந்த இடத்துல கொடுத்த தாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்காக நீ மறைத்து, ஆண்டவரே தாசர்களை மறைத்து எங்களுக்காக பேசினீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாச்சா. அப்பா, இன்னும் வரக்கூடிய காலங்களிலே ஆண்டவரே அநேக சத்தியங்களை ரகசியங்களை நாங்கள் ஆண்டவரை அறிந்து புரிந்து இன்னும் அதிகமாக உம்முடைய சத்தியத்தில் வளரும்படியாக எங்களை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரை சகோதரராக இந்த இடத்துல கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிமாற்ற நீரை பொறுப்பேற்று நடத்தினீரே, நமக்கு நன்றி. அப்பா, இந்த சிறு ஜெபத்தை நம்முடைய நேசகுமாரரும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.